நீங்க இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரும் ஒண்ணு நினைச்சுக்கோங்க, முதல்ல உங்களை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, சமாதானப்படுத்துவதற்காக ஆயத்தமாகுங்க. பாருங்க, சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே சுற்றி பிரச்சனை நடந்துட்டே இருக்குது, பயங்கரமான போராட்டம், அவனுக்கு நிறைய எதிரிகள் பெருகிட்டே இருக்கிறாங்க. நாட்டினுடைய ராஜா எதிரியா இருக்கிறார், அவரோடு கூட கொஞ்சம் பேர் சேர்ந்து இவனை துரத்திட்டே போறாங்க. இவன் பல இடங்களிலே போய் ராத்திரி பகலா கஷ்டப்படுறாரு. ஆனா தன்னுடைய ஆத்மா சமாதான குறைவுன்னு ஒண்ணு வரும்போது சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்றான் அப்படின்னா, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், என் ஆத்துமாவே நீ ஏன் தியங்குகிறாய், நீ கர்த்தரை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்திலிருந்து உனக்கு ரட்சிப்பு வரும். ஆமென். அப்போ ஃபர்ஸ்ட் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க இன்னைக்கு ஆயத்தமாகுங்க, நீங்க ரெடி ஆகுங்க. நாளைய தினத்தை குறிச்ச கவலையோடு இருக்கிறீங்களா? பிரச்சனையை குறிச்ச கவலையோடு இருக்கிறீங்களா? உங்க ஆத்துமாவை பார்த்து நீங்க சொல்லுங்க, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் கலங்குகிறாய்? அழைத்தவர் இருக்கிறார், அவர் நடத்தி செல்ல வல்லவர். அழைத்தவர் கடைசி வரையிலும் கொண்டு போகிறதற்கு வல்லவர். அழைத்தவர் கைவிட மாட்டார். இந்த காரியம் நன்மையாய் முடியும், இந்த காரியம் தீமையாய் முடியாது. அவர் சொல்லுகிற வரைக்கும் உங்களை ஒருவரும் அழிக்க முடியாது. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும். அந்த தரிசனத்தை வைக்கிற வரைக்கும் ஓ ஹல்லேலூயா, என்னுடைய தேவன் நம்மை எடுத்துக்கவே மாட்டார். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் கலங்குகிறாய்? அப்போ நம்பர் 1, முதலாவதாக சமாதானம் பண்ணுகிறவர் முதல்ல கர்த்தரா இருந்தாலும் அந்த சமாதானத்திற்கு முதல் படி யார் தான் போடணும் அப்படின்னு சொன்னா, நான் என்னவா இருப்பேன்னா, நான் சமாதானமா இருப்பேன். வீட்டில் ஒருவேளை ஒரு சில சூழ்நிலைகள் வரும்போது இதுவரையிலும் ஒருவேளை உங்களுடைய இருதயம் பதட்டமா இருக்கலாம். ஆனா நீங்க இனி என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நான் என்னவாவேன் சொல்லுங்களேன், சமாதானமா இருப்பேன். என் இருதயத்தை பார்த்து நான் சொல்லுவேன், நீ என்ன பண்ணாத, நீ பயப்படாத, நீ கலங்காத, நீ நீ கவலைப்படாத, உங்களை என்னையும் நடத்துகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எதற்காக நம்ம அதற்காக எதுக்காக பயப்படணும்? வேண்டாம். நீங்க இனி இந்த ஜெபத்திற்கு பிறகு சந்திக்க போறீங்க பாருங்க, சூழ்நிலை சந்திக்க போறீங்க, பிரச்சனை. அந்த பிரச்சனையிலெல்லாம் நீங்க சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ஆத்துமாவை பார்த்து நீங்களே இப்போ நல்லா கவனிச்சுங்க. இப்போ எந்த காரியம் உங்களுக்கு சமாதான குறைவா இருக்குதோ அந்த காரியத்தில் நீங்க உங்களை முதல்ல என்ன படுத்தீங்க அப்படின்னு சொன்னா சொல்லுங்களேன். நீங்க இந்த வசனத்தை சங்கீதம் 42வது சங்கீதத்தினுடைய 5வது வசனத்துல வாசிக்க முடியும். 42ஆம் சங்கீதம் 5வது வசனம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன், இன்னும் அவரை துதிப்பேன். இப்போ உங்க ஆத்துமாவை பார்த்து இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருமே என்ன சொல்ல போறீங்கன்னா, இது ஒரு ஜெபம், இது ஒரு ஜெபம். கவனிங்களேன், என்னை பாருங்க. அப்படியே பார்க்கும்போது என்ன சொல்றீங்கன்னா, உங்களை பார்த்தேன் நீ என்னவாரு, நீ என்னவாரு? இந்த சமாதானத்தை முதல்ல யாரு தான் கொண்டு வர முடியும் சொல்லுங்களேன். 1000 பேர் உங்களை சமாதானப்படுத்தினாலும் நீங்க சமாதானம் ஆகாம, நீங்க சமாதானத்துக்கு இடம் கொடுக்காம, நீங்க உங்க மனசுல சமாதானத்தை கொண்டு வராம வேற யாராலும் என்ன பண்ண முடியாது சொல்லுங்க? சமாதானத்தை கொண்டு வர முடியாது. எனக்குள்ள சமாதானத்தை கொண்டு வருவதற்கு யாருக்கு தான் பலன் இருக்குன்னா, நான் தான் சமாதானத்தை கொண்டு வர முடியும். அதற்கு நீங்க வழி திறக்கலைன்னா, உங்களுடைய கேட்டை நீங்க திறக்கலைன்னா அந்த சமாதானம் உங்களுக்கு கிடைக்காது. அதனால இப்போ எல்லாரும் சொல்லலாமா, என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே நீ உங்களை பார்த்து சொல்ல, நீ சமாதானப்படு, நீ தைரியப்படு, நீ ஒன்னும் யோசிக்காத, நீ எதுக்கு இந்த மாதிரி போட்டு சிந்திச்சிருக்கிற? உன்னை அழைச்சவர் உண்மை உள்ளவர், உன்னை அவர் கடைசி பரியந்த உன்னை நடத்துவார். அவர் நடத்துகிறதுல வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எது நடக்கிறதோ அதை கர்த்தர் நன்மையாய் மாற்றுகிறவர். இல்லைன்னா ஒரு வழி உனக்கு அடைஞ்சா உனக்காக 7 வழி இருக்குது. நீ இன்னொரு காரியத்தை நீ பாரு. அப்படி இல்லை, யாரு சொல்றது நீ கேட்க வேண்டாம். மனிதர்களுடைய நாவு இன்னைக்கு இப்படி பேசும், நாளைக்கு இப்படி பேசும். நீ ஏன் மனிதனுடைய நாவை பற்றி பயப்படுற சொல்லுங்க உங்களை பார்த்தே. அப்படின்னா தலையில கை வச்சு அப்படி சொல்றவங்க அப்படி கூட சொல்லுங்க, என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே நீ கலங்காதே, நீ கலங்காதே, நீ சமாதானமாயிரு, நீ சமாதானமாயிரு. கர்த்தர் நிச்சயமாய் அந்த காரியத்தை நேர்த்தியாய் நடத்த வல்லவர். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தன்னுடைய மனைவியாகிய சாராயை தெரியாம யாருன்னு சொல்லிட்டான்னா, சகோதரின்னு சொல்லிட்டான்.
ஒருவேளை சகோதரின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, உயிரை காப்பாற்றுவான்னு பொய் சொல்லி சகோதரின்னு சொல்லிட்டான். கடைசியில் அவன் சொன்ன பொய்யே அவனுக்கு என்னவா வந்துருச்சு, வம்பா வந்து முடிஞ்சிருச்சு, எதிரா வந்து முடிஞ்சிருச்சு. அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அதான் நம்ம என்னதான் பேசணும், உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதது என்றும் சொல்லுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஒரு பொய் சொல்லி இந்த காரியத்தை நல்லா பண்ணலாம்னு நினைச்சு அதே பொய் நமக்கு என்னவா வந்து முடிஞ்சிடக்கூடாது, பம்பா வந்து முடிஞ்சிடக்கூடாது. அப்ப இந்த ஆபிரகாம் வந்து இப்போ மனைவி ஆகிய சாராய எப்படி இருக்கும் பாருங்களேன். ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல, தன்னுடைய மனைவிய இவன் சகோதரின்னு சொன்ன ஒரு காரணத்திற்காக இப்போ அந்த நாட்டினுடைய ராஜா கொண்டு போயிட்டாரு. எதிர்க்கக்கூடிய சக்தி இல்லை, திராணி இல்லை. அவர்கிட்ட போயிட்டு நான் போய் சொல்லிட்டேன், இது என் மனைவி தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அவருடைய இருதயம் எவ்வளவு தூரம் கலங்கி போயிருக்கணும். ஆனா வேதம் சொல்லுது, அந்த மனைவியின் மேல ஒரு நகம் கூட படாம, ஒரு விரல் கூட படாம அந்த இடத்துல பாதுகாக்கிறதுக்கு ஒரு தேவன் இருந்தார், ஒரு தேவன் இருந்தார். அதனால நான் நம்புறேன், உங்களுக்கு விரோதமாய் அடிக்கிற அத்தனை புயலின் மத்தியிலையும் எனக்கு ஒரு சமாதானம் கொடுக்கிறவர். நம்பர் 1, முதலாவதாக சமாதானத்திற்கு யார் தான், அந்த சமாதானம் எங்க வரணும் அப்படின்னு சொன்னா, எனக்குள்ளே. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்படியே படன்னு வரும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, என் ஆத்துமாவே கேட்கல, சத்தமா சொல்லுங்க. இப்போ இந்த ஊசி போடுறதுக்கு பயந்தவங்க எத்தனை பேர், இன்னைக்கும் நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க வளர்ந்தாலும். ஆனால் சின்ன வயசுலேயே ஊசியை போடும்போது நம்மளை நிறைய பேருக்கு கட்டி வச்சு தான் ஊசியை போடணும். அவ்வளோ பயம். அந்த ஊசியினுடைய அந்த தன்மையை பார்த்தா இது என்னமோ ஃபுல்லாக இறக்கிற போகிறாங்களோ அப்படின்னு அவ்வளவு நமக்கு பயமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளே நிறைய பேர் ஊசி போடுற அளவுக்கு மாறிட்டாங்க. அந்த மாதிரி அதை குறித்த பயமே இல்லை. ஏன் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம், அதை புரிஞ்சுக்கிட்டோம். ஊசின்னா அதில் இவ்வளோ நீர் இருக்கும், உள்ளே இறங்கும், அது ஒன்றும் பண்ணாது, எறும்பு கடிக்கிறது மாதிரி இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம்னு நம்மளே மனசுக்குள்ளே என்ன பண்ணிட்டோம்னா அதை ஸ்ட்ராங் பண்ணிட்டோம். இப்போ அந்த ஊசியை பார்த்து நமக்கு என்ன இல்லைன்னா பயம் இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்கள் மனசை பார்த்து நீ என்ன சொல்லணும் அப்படின்னா, நீ என்ன பண்ணாத, நீ சமாதானத்தோட படுத்து, சமாதானத்தோட படுத்து. நீ நல்லா படுத்து தூங்கு. ஒன்றும் இல்லை. ஆண்டவர் எல்லா காரியத்தையும் நேர்த்தியாய், அதான் நம்ம வந்து அலைகிறதுனால, நம்ம பயப்படுறதுனால எதையுமே நம்ம செய்ய போறதில்லை. ஆனா என்னமோ தெரியல, யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் தெளிவா பேசுறாரு. நீ அடிக்கடி மூட் ஆஃப் ஆகிற மகளே, நீ அடிக்கடி அப்படியே சமாதான குறைவா நீ மாறுற, உனக்கு ரொம்ப சமாதானம் அடிக்கடி எடுக்கப்படுது. ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்காக தான் கர்த்தர் சொல்றாரு, அந்த சமாதானம் வேற எங்கேயும் ஆரம்பிக்காது, வேற யாரும் கொடுக்க முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சமாதானத்தை நான் உனக்குள்ளதான் நான் வச்சிருக்கிறேன், உங்களுக்குள்ளதான் அந்த சமாதானத்தை வச்சிருக்கிறேன். நீங்க அந்த சமாதானத்தை வாஞ்சிப்பீர்களே ஆனால், அந்த சமாதானத்தை வாஞ்சிப்பீர்களே ஆனால் அந்த சமாதானம் உங்களை தேடி வரும். எந்த பிரச்சனை வந்தாலும் சமாதானம் எனக்குள்ளே, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஹல்லேலூயா. எதிர்த்தெழுவோ பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும், எதிர்த்தெழுவோ பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும், கேடகம் நீர்தான், மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர. சொல்லோ, கேடகம் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர்தான். பாடு தூரங்கி விழித்தெழுவே, கர்த்தர் நீர் என்னை ஆதரி. சொல்லுவோம், படுத்துறங்கி விழித்தெழுவே, கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கின்றீ. நீர் என்னை தாங்குவதா, தூங்குவே நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா, தூங்குவே நிம்மதியா. கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும், கடந்த நாட்களில் நடந்த காரியம்
நினைத்து தினம் கலங்கினாலும் நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவாய் என் தகப்பன் நீ மாற்றுவீரீ. நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவாய் என் தகப்பன் நீ மாற்றுவீரீ. படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் நீர் என்னை சொல்லுவோம். படுத்துறங்கி விழித்தெழுவே ஏசப்பா ஏசப்பா பாதுகாக்கின்றீ நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா. ஹல்லேலூயா. இந்த ஜெபத்துக்கு பிற்பாடு ஆண்டவர் உங்களை கர்த்தர் நிம்மதியா உங்களை தூங்க வைக்க போறார். நீங்க எத்தனை மணி நேரம் போனாலும் நீங்க தூங்குற நேரம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஆண்டவர் கண்டிப்பா உங்களை தூங்க வைக்க போறாரு. எனக்கு 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 ஒரு நல்ல, நான் நம்புறேன், இந்த 46வது நாள் நான் ஒரு நல்ல மனசுல எனக்கு ஒரு பெரிய சமாதானம் இருக்குது. என்னன்னா, கர்த்தர் இன்னைக்கு அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ளே யாரும் உள்ள நுழைய முடியாது. சிலருடைய வாழ்க்கையில உங்களுக்கு யாருமே சமாதானம் உங்களுக்கு சொல்ல முடியாது. இந்த காரியத்துல யார் சமாதானம் சொன்னா நீங்க ஆறுதல் அடைவீங்க, யார் சமாதானம் சொன்னாலும் நீங்க ஆறுதல் அடைய மாட்டீங்க. அதான் அன்னாளுடைய கணவனார் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஏமா 10 பிள்ளைகளை பார்க்கலாம், நான் உனக்கு வசதி தானே, நான் உன்னை நேசிக்கலையா, உனக்கு எத்தனை நான் எவ்வளவு தாங்குன்னு தாங்குறேன், உன்னை என்ன வேணா நான் கூட்டிட்டு போறேன், யார் என்ன சொன்னா என்ன, நான் உனக்கு ஆதரவா இருக்கேன்ல. ஒரு பெண்ணினுடைய மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னு சொன்னா, ஊரே என்ன சொன்னாலும் தன்னுடைய கணவனார் அந்த பொண்ணை பார்த்து அவங்க சிஸ்டரை பார்த்து, நான் உன்னை நம்புறேம்மா, நான் உனக்கு இருக்கம்மா அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு சொன்னா போதும், நான் நம்புறேன். உலகமே எதிர்த்து நின்னா கூட நீங்க எப்படி இருப்பீங்க? தைரியமா இருப்பீங்களா, இருக்க மாட்டீங்களா? உங்களுக்கு அம்மா யாரும் இல்ல, கணவனார் மட்டும் உங்களை பார்த்து, நான் இருக்கிறேம்மா, நீ போ, நான் இருக்கிறேன், என்ன பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா உங்களுக்கு வேற யாரும் தைரியம் சொல்ல வேண்டியதே இல்லை. ஆனா இந்த அன்னாள் தன்னுடைய கணவனார் அவருக்கு சொன்னதுக்கு அப்புறம் கூட அந்த சமாதானம் அவங்களுக்குள்ள என்ன பண்ணல, வரல. என்ன சமாதானப்படுத்த முடியாதுங்க, என்ன சமாதானப்படுத்த முடியாது. ஆனா கர்த்தர் சமூகத்துல போன உடனே அந்த பூட்டப்பட்ட அந்த இருதயத்திற்குள்ள யார் வந்தா தெரியுமா? கர்த்தர் வந்தாரு. இப்போ ஒரு வார்த்தை மட்டும் அவளுக்கு கடந்து வருது, மனசுக்குள்ள ஒரு சமாதானம் வந்துச்சு பாருங்க. அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது ரொம்ப அழகா சொல்லும். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, அதற்கு ஏலி சமாதானத்தோடே போ, சமாதானத்தோடே போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக. ஹல்லேலூயா. மறக்க மாட்டீங்கன்னு நம்புறேன், மறக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். இனி சமாதானத்தோட தூங்குவீங்க, இனி சமாதானத்தோட வேலை செய்வீங்க. இனி நான் சொல்றேன், நீங்க ஹாஸ்பிட்டல்லையே இருந்தா கூட உங்க இருதயம் எப்படி இருக்கும்னா, கேட்கல, சமாதானமா இருக்கும். ஹாஸ்பிட்டல்ல நீங்க படுத்திருக்கும் போது நோயாளி இல்லை, உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு டைம் கொடுக்கறது மாதிரியே மாற போகுது. ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல நீங்க நோயாளியா போறதில்லை, மனசுல சமாதானமா இருக்கிறதுனால அது ஒரு ரெஸ்ட் டைமா கர்த்தர் மாற்ற போறாரு. ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஒரு சமாதானம். அந்த சமாதானம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சமாதானம் யார் தரணும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. எனக்குள்ளே சொல்லுங்க பார்க்கலாம். நான் எனக்குள்ளே, என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, சத்தமா சொல்லுங்க, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் கலங்குகிறாய்? பிசாசு குப்பைகளை போடும்போது, அதை இதையும் போடும்போது, பிள்ளைகளை குறித்த பயத்தை போடும்போது, எதிர்காலத்தை குறித்த பயத்தை போடும்போது, சரீரத்தை குறித்த பயத்தை போடும்போது, சிலருக்கு என்னென்ன பயம் வருதுன்னே இல்லை, என்னென்னமோலாம் வருது. சமாதான குறைவா இருக்கிறதுக்கு பல காரணமா இருக்குது. எனக்கு நோய் வந்துருமோன்னு வராத நோயும் நினைச்சு கவலைப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. பிள்ளைய பெத்தெடுத்து இன்னும் 3 வயசு கூட ஆகல, அதுக்குள்ள கல்யாணத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கலங்குற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி எத்தனையோ நடக்க போறதை நினைச்சு இன்னைக்கு சமாதான குறைவா இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? அதனால என் சமாதானத்தை முதல்ல யாரு தான் உண்டு பண்ணணும்னா நான். ஹல்லேலூயா. இப்ப போறீங்க ப்ரேயரை முடிச்சு, நிறைய பேருக்கு நைட் டைமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இல்லைன்னா ஒரு வேளை வெளியில எல்லாம் கேட்குறவங்களுக்கு இன்னைக்கு நைட் இல்லைன்னா கூட இன்னைக்கு இரவில் நீங்கள் படுக்கைக்கு போகும்போது எப்படி போகணும்?
கேட்கல. அப்படியே கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எல்லாம் நல்லா ஒரு டைம் பார்த்து கதவெல்லாம் மூடிட்டு நேராக போய் என்ன பண்ணுவோம், எதை குறிச்சும் யோசிக்காம, எதை குறிச்சும் கவலைப்படாம, இந்த நாளை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறதுக்காக நன்றி. இன்னைக்கு வரைக்கும் நடத்தினவர் நாளைக்கும் என்னை நடத்த வல்லவரா இருக்கிறார். அடுத்த நாளும் என்னை நடத்துறதுக்கு வல்லவரா இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் எனது தேவன். மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். நாளைக்கு வக்கீலுக்கு முன்னாடி என்ன சொல்லுவோன்னு பயப்பட வேண்டாம், அங்க என்ன சொல்லுவோன்னு பயப்பட வேண்டாம். நாளைக்கு உள்ளத கர்த்தர் நாளைக்கு எனக்காக கட்டளை இடுவார். ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகள், வேதம் சொல்லுகிறது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். யாராமா? சத்தமா சொல்லுங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்ற வசனம் யாருக்காக சொல்லப்பட்டிருக்கு? ரோட்ல 2 பேர் சண்டை போட்டிருக்கிறாங்க, சண்டை போட்டிருக்கிறவங்கள போய் விலக்கி விட்டு நான் கர்த்தர் சொல்றாரு. ஹலோ, நம்ம நிறைய பேர் இதை தப்பா எடுத்துட்டு என்ன பண்ணுவோம்னு சொன்னா, ரோட்ல சண்டை போட்டு இருக்கிறவங்களை எல்லாம் சமாதானம் பண்ற மாதிரி பக்கத்து வீட்டில் போய் சமாதானம் பண்ண போறது, ஊர்ல உள்ளவங்களுக்கு சமாதானம் பண்ண போறது. ஆனா ஊர்ல இருக்கிற நிறைய பேருக்கு சமாதானம் பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சமாதானம் இல்லாமலே வருவாங்க. சமீபத்தில் ஒரு பிரதர் இறந்துட்டாங்க, நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு காது, இந்த காதே இல்லை அவருக்கு, காது வெட்டி அந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படியே ரணமா இருக்குது. ஐயோ, அது ரொம்ப பார்க்கறதுக்கே கஷ்டமா இருந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டா, 2 பேர் சண்டை போட்டு இருந்திருக்காங்க. சண்டை போட்டு இருக்கிற இடத்துல இவர் போய் என்னன்னா, அவங்க 2 பேருமே குடிகாரன், இவரும் தண்ணி அடிச்சிருக்கிறார். 3 பேருமே குடிகாரன். 2 பேரும் சண்டை போட்டு கத்தி எடுத்து சண்டை போட்டு இருக்கும்போது இவர் போய் இடையில போய் தடுக்க போய் ஒருத்தன் வெட்டினது, மல்கூசுக்கு காது வெட்டினது மாதிரி கரெக்டா இவருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாதி காது அப்படியே போய், ஐயோ நம்ம சிரிக்கிறோம் ஆனா கொடுமையான வலி. அப்படி இந்த இடம் அவர் ரொம்ப சொதன்னு இருக்குது. எப்படி தான் தூங்குறாரு? நமக்கு காதுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவ்வளவு கஷ்டமா இருக்கும். எனக்கு பரிதாபமா இருந்துச்சு, ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன் பிரதர் அப்படின்னு கேட்டா, சண்டையை விலக்கி போட்ட இடத்துல இப்படி எனக்கு வெட்டுப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே, சமாதானம் பண்ணுகிறவங்க அப்படின்றதுக்காக நம்ம ஊர் முழுக்க இருக்கிறவங்களுக்கு சமாதானத்தை பண்றதுக்காக ஆண்டவர் சொல்லல. நல்லா கவனிச்சுங்க. இந்த சமாதானம் பண்றதுக்குன்னு போய் சமாதான குறைவுல மாட்டினவங்க எத்தனையோ பேர். ஆனா ஆண்டவர் இங்க சொல்ற மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆண்டவர் சொன்ன நீங்க சமாதானப்படுத்தணும்ன்ற சொன்ன சமாதானம் என்ன அப்படின்னா, முதல்ல நம்முடைய குடும்பத்துல நம்மளை சுற்றி இருக்கிறதுல நம்ம என்னத்தை கொண்டு வரணும்னா சமாதானம் கொண்டு வரணும். ஆமென் சொல்லுங்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. பக்கத்து வீட்டில் இருக்கிற கணவன் மனைவிக்கு சண்டை வந்தா நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவோம்? பிரதர் கொஞ்சம் சமாதானமா போங்க பிரதர், சிஸ்டரை பார்த்து சிஸ்டர் கொஞ்சம் இறங்கி போங்க சிஸ்டர். ஆனா அதே சண்டை நம்ம வீட்டில் வந்தா வரட்டும், தப்பு பண்ணவங்க வரட்டும், நான் போய் என்னத்தை சமாதானம் ஆகுறது? நானா தப்பு பண்ணேன்? நான் தப்பு பண்ணேன்னா வேணா சமாதானத்துக்கு போகலாம். நான் ஒன்றும் பண்ணாம நான் எதுக்கு சமாதானமா போகணும்? எத்தனை நாள் தான் சமாதானமா போறது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற. அப்போ ஆண்டவர் அந்த மாதிரி இல்லை. கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒன்று எனக்குள்ள ஒரு சமாதானத்தை நான் கொண்டு வரணும், இன்னொன்று என்ன பண்ணணும்னா என்னை சுற்றி சமாதானமாய் வைக்க வேண்டியது யாருடைய வேலை அப்படின்னு சொன்னா, எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலை. உங்கள் வேலை ஸ்தலத்தில் அப்படிதான், நீங்க குடியிருக்கிற வீட்டில் அப்படிதான், நீங்க இருக்கிற குடும்பத்தில் அப்படிதான். முடிஞ்ச வரைக்கும் வேதம் சொல்லுகிறது, யாவரோடும் சொல்லுங்க, யாவரோடும் கூடிய மட்டும் எப்படி போகணுமாமா? சத்தமா சொல்லுங்க. நம்ம பாட்டு மட்டும் பாடுவோம், யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவே எதை குறித்தும். ஆனா நம்ம ஆட்கள் ரொம்ப கிளவரா இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன். இதை சேர்ந்து பாடுவாங்க, அடுத்த லைனை பாடவே மாட்டாங்க. யார் மேலும் கசப்பு இல்லப்பா. ஏன்னா இவங்க ரொம்ப உண்மையா இருக்காங்களாமா. யாருக்கு? இவங்க உண்மையத்தான் பாடுவாங்களாமா. ஆனா நம்ம பாட்டே பாட முடியாத அளவுக்கு இருக்கிறோம்னு குற்ற மனசாட்சி இல்லை. ஆனா அதுலயும் ஒரு நீதி, நான் என்ன பாடல, நான் பொய் பாட்டு பாடலையன்ற நீதி. இது எப்படி? ஆண்டவருடைய பிள்ளைகளே இல்ல,
இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட போங்க. யார் யார் இடத்துல எல்லாம் நான் நம்புறேன் இந்த 100 டேஸ்ல நம்மள கர்த்தர் ஒரு பெரிய லெவல ஆண்டவர் நமக்காக உண்டு பண்ணி அதற்கு நேராக வாக்குத்தத்தத்தை கொடுத்து வார்த்தையை கொடுத்து நம்மள அழகா கர்த்தர் கொண்டு போயிட்டே இருக்கிறாரு. ஆனா யாருக்கு தெரியுமா ஆசீர்வாதம், யாருக்கு தெரியுமா அந்த உயர்வு? நான் நம்புறேன் நம்ம ஒண்ணும் இல்லை, யார் மேலையும் கசப்பு வச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே யார் மேலையும் கசப்பு இல்லாத போது நான் ஏன் கசப்போட இருக்கணும்? அவரே தாழ்ந்து போகும்போது நான் ஏன் அப்படி இருக்கணும்? என் ஆண்டவர் சுற்றி இருக்கிற அத்தனை பேரை பார்த்தோம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாது இருக்கிறார்கள் சொல்றதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் சுற்றி இருக்கிற இடத்தை என்னவா வச்சாரு? சத்தமா சொல்லுங்க. 5 விரல் இருக்கு, 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கா? சொல்லுங்க. இல்ல, அதுதான் விரல். 5 விரலும் ஒரே மாதிரி இருந்தா ஊனம்னு அர்த்தம். 5 விரலும் 5 விதமா இருந்தாதான் சரியான வளர்ச்சின்னு அர்த்தம். ஆனால நான் நம்புறேன் நம்முடைய குடும்பத்திலேயோ நம்முடைய சுத்தியோ இருக்கிறவங்க 5 பேர் 5 கேரக்டர்ல. சத்தமா சொல்லுங்க. இத்தனை நாள் பிரசங்கத்தை கேட்கிறோமே, இந்த முன்னாடி இருக்கிற ஒரு 4-5 பேர் பண்ற அக்கப்போர் இருக்கு, தாங்கவே முடியாத அக்கப்போர். என்னன்னா வந்து உட்கார்ந்து யாராவது முன்னாடி வாங்கன்னு கூப்பிட்டா இடிப்பாங்க பாருங்க, ஒரு இடி. இந்த டிவி இங்க வச்சிருக்கு பாருங்க, எனக்கு மறைக்குது, கொஞ்சம் தள்ளி நில்லுங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற சிஸ்டர் தள்ள மாட்டாங்க. நீ வேணா பின்னாடி போ, நான் இங்கே தானே நின்றுட்டு இருந்தேன், இது வரைக்கும் நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன், நீ அதுக்குள்ள அங்கேருந்து வந்துட்டு என்னை இடிச்சிட்டு தான் இங்கே பண்ணணும்னா தேவையில்லை, நீ பின்னாடி போ. அப்படி அவங்க நிக்கிற தோரணையை பார்த்தா நமக்கு தெரியும், நமக்கு தெரியும் இவங்க யார்கிட்ட சமாதானத்துக்கு போவாங்க. எப்படி இது சமாதானம்? வேதம் என்ன சொல்லுது? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ ஜெபத்திலேயே சண்டைன்னா அப்புறம் எப்படி? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்ம ரொம்ப ஞானமா நடக்கணும். ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, நான் உனக்கு சமாதானத்தை வச்சிருக்கிறேன். இந்த சமாதானம் முதல்ல யாருக்குள்ள இருக்குது? முதல்ல எனக்குள்ள இருக்கிற என்ன ஆத்துமாவை நான் தான் என்ன படுத்தணும்? என் சிந்தையை நான் தான் என்ன படுத்தணும்? சமாதானம். பிசாசு வந்து சமாதான குறைவுக்காக என்ன வேணாலும் உங்க மைண்ட்ல கொண்டு வருவான், என்ன குப்பை வேணாலும் போடுவான். ஆனா நீங்க ஒண்ணுல ரொம்ப கான்பிடண்டா இருக்கணும். இல்ல, எனக்குள்ள அந்த சமாதான குறைவு வர்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். என்னுடைய சிந்தனைக்குள்ள அந்த சமாதான குறைவு வருவதற்கு அனுமதிக்க மாட்டேன். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ சமாதானமா இரு. ஒன்னும் இல்ல, கொண்டு வந்ததும் ஒன்னும் இல்ல, கொண்டு போறதும் ஒன்னும் இல்ல. நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து பிறந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரதர், ஒண்ணுமே நம்ம கொண்டு வரல, இது எல்லாமே யார் தான் கொடுத்தது? கர்த்தர் தான் கொடுத்தார். அவர் எடுத்தாலும் பரவாயில்ல, நான் என்னவா தான் இருப்பேன்னா நான் சமாதானமா இருப்பேன். ஃபர்ஸ்ட் எனக்குள்ளே. நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் இன்னைக்கு பேசுகிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். பக்கத்துல ஒரு 2 பேருடைய ஆமென் ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளும் முடிஞ்சா சொல்லுங்க, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒன்றும் இல்லை, நம்ம என்னைக்குனாலும் நம்முடைய கணவனாரா நம்ம மன்னிச்சுதான் சொல்லுங்க, சமாதானம் ஆகித்தான். கேட்கல, சமாதானம் ஆகிதான் ஆகணும் சிஸ்டர், பிரதர், சமாதானம் ஆகிதான். ஏன்னா அவங்க நமக்கு மனைவி, ஏன்னா அவங்க நமக்கு கணவன், வேற வழியே இல்லை. இப்போ இன்னைக்கு நீங்க சமாதானம் ஆகலைன்னாலும் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் வரும்போது சமாதானமாய் தானே ஆகணும். நான் என்ன சொல்றேன்னா, அத்தனை நாட்களும் நொந்துட்டு வெந்துட்டு பாதி உடம்ப கஷ்டப்படுத்தி வியாதி வர்றதை விட இன்னைக்கே சரி, அவருடைய கேரக்டர் அப்படிதான், அந்த அம்மாவுடைய கேரக்டர் அப்படிதான், கத்திட்டே இருப்பாங்க. அந்த ஐயாவுடைய கேரக்டர் அப்படிதான், முசுறு மாதிரி பண்ணிட்டே இருப்பாரு. சரி, கத்தரே தொடட்டும், ஒன்றும் இல்லையா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு எது வேணும் இங்கே சண்டை போட்ட அடுத்த நிமிஷத்துல காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். ரொம்ப சண்டை போட்டு பயங்கர கோவமா இருக்கும், ஏங்க காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்களேன். அவ்வளவுதான், அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கிற மலை அப்படியே தண்ணி ஊத்துனது மாதிரி அமைதியாக. இந்த ட்ரிக்கெல்லாம் நிறைய சிஸ்டர்ஸுக்கு தெரியல. இவங்க என்ன பண்றாங்க, காஃபியா எடுத்து ஒரு அடுப்புல இருந்து ஒரு கறியை தூக்கி உள்ள போடுறேன், இன்னும் எரியட்டும் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அப்ப எங்க அங்க சமாதானம் வரும்? சமாதானம் வரவே வராது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, எங்க போனாலும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் என்னவா இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. எங்க போனோம் சர்ச்சுக்கு போனோம் உடனே சமாதானத்துக்கு சரி 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 பிரதர், சரி பிரதர், சரி சரி சரி, ஒன்றும் இல்லை, அவசரப்படாதீங்க, சாரி 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 சாரி, அப்படியெல்லாம் நான் நினைக்கல, ஐயோ ஐயோ. இந்த மாதிரி மெதுவான பிரதியுத்தரம் பண்ணி நம்மளை எப்பவுமே நம்மளை சுற்றி நம்ம முடிஞ்ச வரைக்கும் என்னவா வைக்கணும்? சத்தமா சொல்லுங்க. சண்டை போடணும்னு அவ்வளோ வெறியோட வர்றவங்களும் நம்மளை பார்த்த உடனே என்ன ஆகணும் அப்படின்னா, அப்படியே கூலாகி, என்னையா இது மூஞ்சி, இந்த மூஞ்சியை பார்த்தா நமக்கு என்ன பண்ண முடியல, கோவப்படவும் முடியல, திட்டவும் முடியல,
என்னத்தை தான் ஒரு மூஞ்சியோ தெரியல, அந்த மாதிரி ஒரு மூஞ்சிய ஆண்டவர் உங்களுக்கு தரணும். பொதுவாக கணவனார் இடத்துல தரணும், மனைவியின் இடத்துல தரணும். இதெல்லாம் ஜெபக்குறிப்பு, இதெல்லாம் ஜெபக்குறிப்பு. நான் எழுதி வச்சிருக்கிறேன், நீங்க எழுதாம இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? ஆண்டவரே, என்னிடத்துல சண்டை போடணும்னு வர்றவங்களும் என்னை பார்த்த உடனே என்ன ஆயிடணும்னா அப்படியே சமாதானமாயி, உங்கள்கிட்ட என்னத்தை போய் சண்டை போடணும்? இன்னைக்கு 2 வார்த்தையை கேட்கணும்னு தான் வந்தேன், ஆனா என்னமோ தெரியல, உங்களை பார்த்த உடனே என்ன பண்ண முடியல. அதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகு. ஹல்லேலூயா. சத்துருக்களும் நம்மோடு சிநேகிதர்களாய் மாறுவார்கள், சமாதானம் உள்ளவர்களாய் மாறுவார்கள். இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு பேசுறாரு, பிரதர் நீங்க யாரிடத்துலயாவது சமாதான குறைவா இருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் பிரதர் டென்ஷன், சிஸ்டர் உங்களுக்கு தான் சிஸ்டர் ரொம்ப டென்ஷன். வேண்டாம், பரவாயில்ல, நீங்க போய் என்ன பண்ணிருங்கன்னா பரவாயில்ல, அவங்க தப்பா நினைச்சா கூட பரவாயில்ல, உங்களை ரிஜெக்ட் பண்ணா கூட பரவாயில்ல, சாரிப்பா நான் தான்ப்பா தப்பு பண்ணேன், பரவாயில்லப்பா, ஒரு 4 டைம் பேசுங்க. இல்ல உங்க போனை எடுக்கலையா, ஒரு SMS ஒன்று பண்ணுங்க, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க, ஐ லவ் யூனாவது பண்ணுங்க, இல்லைன்னா நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு பண்ணுங்க. ஏதாவது ஒன்று பண்ணி உங்களுக்கு சுற்றிலும் நீங்க எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சத்தமா சொல்லுங்க. உங்க மேனேஜர் உங்களை ரொம்ப பிரச்சனை பண்றாரா, நாளைக்கு போகும்போது ஒரு சின்ன ஏதாவது ஒரு சாக்லேட்டா, ஒரு சின்ன கிஃப்டா கொண்டு போய் கொடுத்து பிரதர் இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உங்களை நேசிக்கிறேன், இல்லை நீங்க எனக்கு வேணும்னு தான் நினைக்கிறேன், சாரி அப்படின்னு சொல்லி பாருங்களேன். வேதம் சொல்லுகிறது, அந்தரங்கத்தில் கொடுக்கிற வெகுமதி ராஜாவினுடைய கோபத்தை தணிய பண்ணும். அப்போ சில சின்ன சின்ன கிஃப்ட் எல்லாம் மற்றவங்களுடைய கோபத்தை என்ன பண்ணுமாமா, தனிய பண்ணும். உங்க மனைவிக்கு அப்படின்னா, மனைவி ரொம்ப கோபமா இருக்காங்களா, ஒரு சின்ன கிஃப்ட். கணவன் ஒரு கோபமா இருக்காங்களா, ஒரு சின்ன கிஃப்ட், ஏதாவது ஒரு சின்ன முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன கிஃப்ட்டை கொடுத்து. சிலர் நினைக்கிறாங்கப்பா இதெல்லாம் திருந்தவே மாட்டார் பாஸ்டர் அப்படின்னு. சில அதெல்லாம் ஒன்றும் கிஃப்ட் எல்லாமா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அதெல்லாம் பிறவி குணம். பேய்க்கு கொடுத்தா கூட அந்த மாதிரிலாம் என்னமோ நீ உங்களை முகத்தை பார்த்தா அப்படி தோணுது. நீங்க நிறைய பேர் அப்படிதான் நினைப்பீங்க, நீங்க யாருக்கோ பேசிட்டு இருக்கிறீங்க, நம்ம வீட்டு ஆளெல்லாம் அதெல்லாம் அசையாது அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கீங்க. யார் சொன்னா? உங்க இருதயம். நீங்க ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பவர் அவ்வளவு பெரிய பவர், உங்கள்கிட்ட இருக்கிற ஆவியானவர் பெரியவர். நீங்க போய் நிற்கிற இடத்துல சமாதானம் வரும். அது வராம இருந்தாலும் அந்த மனுஷன் சமாதானம் ஆகணும். அதுதான் உங்க மேல இருக்கிற வெற்றி. ஆண்டவருடைய பிள்ளையா இருந்துட்டு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிச்சுட்டு நம்ம எப்படி அப்படி இருக்க முடியும்? நம்ம அதெல்லாம் விடாப்பிடியா கர்த்தரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆமென். நீங்க இப்படி ஒரு முயற்சியோட போங்க. என் தேவன் என்ன செய்வார் என்றால் எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். படுத்துறங்கி விழித்தெழுவேன், கர்த்தர் நீர் என்னை தாங்குகிறீர், நீர் என்னை தாங்குவதால். நான் சொல்றேன் எப்படி தூங்கும் அப்படின்னா, நிம்மதியா. நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த பலிபீடத்திலிருந்து ஜெபம் பண்றேன். தூக்கம் வராம கஷ்டப்படுறவங்க, ரொம்ப சிரமப்படுறவங்க, இரவு முழுக்க யோசனையினால ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறவங்க, குடும்பத்துல சமாதானமே இல்லாம தூங்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுற, எதிர்காலத்தை குறிச்ச பயத்தோடு தூங்க முடியாம, கடனை குறிச்ச பயத்தோட தூங்க முடியாம இருக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் இன்னைக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்து உங்களை நிம்மதியா, ஆண்டவர் நிம்மதியா கர்த்தர் தூங்க வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. பாடுவோம் எல்லாரும். நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. படுத்துறங்கி விழித்தெழுவே, கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி விழித்தெழுவே, கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கின்றீர். இன்று காண்கிற எகிப்தியரை இனி ஒருபோதும் காண்பதில்லை. இன்று காண்கிற எகிப்தியரை இனி ஒருபோதும் காண்பதில்லை. கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்கிறார், காத்திருப்பேன் பொறுமையுடன். கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்கிறார், காத்திருப்பேன் பொறுமையுடன். படுத்துறங்கி விழித்தெழுவே, கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி விழித்தெழுவே, கர்த்தர் நீர் என்னை
ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா. சொல்லும் நீர் என்னை தூங்குவேன் நிம்மதியா. ஹல்லேலூயா. நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ளே கர்த்தர் வந்து அவர்களை பார்த்து ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு சமாதானம். எல்லா ஆசீர்வாதத்தை விட மேலான ஆசீர்வாதம் என்னதுன்னா சமாதானம். இந்த சமாதானம் மட்டும் உங்களுக்கு இருந்தாலே போதும், நீங்க நல்லா ஊழியம் செய்வீங்க. இந்த சமாதானம் மட்டும் இருந்தா போதும், நீங்க நல்லா தூங்குவீங்க. இந்த சமாதானம் மட்டும் உங்களுக்குள்ள இருந்தா போதும், உங்களுடைய உடம்புல இருக்கிற பாதி பிரச்சனை உங்களை விட்டு போயிடும். நீங்க வாழ்கிற வாழ்க்கை நிம்மதியா வாழ்வீங்க. நான் நம்புறேன். இந்த சமாதானம் அப்படின்றது காரு கிடைச்சுன்னா நான் சமாதானம் ஆயிடுவேன், வீடு கிடைச்சுன்னா நான் சமாதானம் ஆயிடுவேன், எனக்கு கல்யாணம் வந்துருச்சுன்னா நான் சமாதானம் ஆயிடுவேன், எனக்கு இந்த கடன் முடிஞ்சிருச்சுன்னா நான் சமாதானம் ஆயிடுவேன் அப்படின்னு உங்க மனசு சொல்லும். ஆனா ராங், கிடையாது, தப்பு. கார் வந்த உடனே சமாதானம் வந்துடாது, கல்யாணம் ஆன உடனே சமாதானம் வந்துடாது, குழந்தை பெத்தெடுத்த உடனே சமாதானம் வந்துடாது. அதற்கு பிறகு சமாதான குறைவுக்கு இன்னொரு பிரச்சனை வரும், இன்னொரு சூழ்நிலை வரும். சமாதானம் அப்படின்றது எனக்கு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அற்புதம் எனக்கு நடக்கிறதுனால வர்றது நிரந்தரமான சமாதானம் கிடையாது. சமாதானம் அப்படின்றது என்னன்னா எனக்குள்ளே குடியிருக்கிற ஒண்ணுதான் சமாதானம். அது வரலாம், வராம போகலாம், தீமை நடக்கலாம், நடக்காம இருக்கலாம். ஆனா எனக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் எழும்பினாலும் என் இருதயம் பயப்படாது. எனக்குள்ளே இருக்கிற சமாதானத்தை ஒருவரும் எடுத்து போட முடியாது. சோ அதுதான் சமாதானம், அதுதான் சமாதானம். ஆமென். அப்போ அந்த சமாதானத்திற்கு தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா நீங்க வாஞ்சிக்கணும். ஆமென் சொல்லுங்கள். அப்ப நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுக்கிறார். சமாதானம் முதல்ல எங்க வரணுமாமா? சத்தமா சொல்லுங்க. நீங்க விட்டுருங்க. நீங்க அதான் இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பாங்க. எனக்கு இது மட்டும் நடந்துடட்டும் பாஸ்டர், நான் சமாதானம் ஆயிருவேன். இது மட்டும் எனக்கு அற்புதம் நடந்துடும். எனக்கு சமாதான குறைவுக்கு என்ன காரணம்? உங்க சமாதான குறைவுக்கு என்ன காரணம் சொல்லுங்க. என்ன நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம். நீங்க நிறைய பேர் சொல்லுவீங்க எனக்கு கடன் காரணம், எனக்கு இது காரணம், அது இவங்க இப்படி பேசுறாங்க அதான் காரணம். கிடையாது, அதெல்லாம் காரணம் கிடையாது. என்னுடைய சமாதான குறைவுக்கு யார் தான் காரணம் அப்படின்னு சொன்னா நான் தாங்க காரணம். நான் தாங்க காரணம். என்னை சுற்றி எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தாலும் நான் நம்புறேன் எனக்கு சமாதானத்தை கொடுத்த ஒருத்தர் இருக்கிறார், எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார், அவர் சமாதான காரணர். எனக்குள்ளே இருக்கிற தேவன் அவர் சமாதான காரணர், எனக்குள்ளே இருக்கிற சமாதான காரணர். ஆமென். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்ல. எனக்கு மறக்கவே முடியாத ஒரு சம்பவம், ஒரு விஷயம். இந்த சின்ன குழந்தைகள் எல்லாம் இந்த நிறைய ஆர்ட் நிறைய வரைஞ்சாங்க. அந்த ஆர்ட்ல அவங்களுக்கு கொடுத்திருந்த அந்த வசனம் என்ன அப்படின்னு சொன்னா, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக அப்படின்ற இந்த வசனத்தை சொல்லி, இந்த வசனத்தை பேஸ் பண்ணி நீங்க ஒரு ஆர்ட் ஒன்று பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேர் இந்த சமாதானத்துக்கு நிறைய ஆர்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதுல ஒரு சின்ன பாப்பா பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஆர்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க. என்ன ஆர்ட்னா ஒரு வீடு. என்ன வீடு அப்படின்னா அது குருவியினுடைய வீடு. மரத்திற்கு மேல அந்த கூடை கட்டியிருக்கு. ஃபுல்லா மழை சாரல் அடிச்சுட்டே இருக்கு. மழை பக்கத்துல இடி மின்னல் வர்றது மாதிரி அந்த இடி மின்னல் அடிக்கிற அந்த சீனியர்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள அந்த குருவி மட்டும் உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னா அப்படியே கண்ணை மூடி அப்படியே தூங்கிட்டே இருக்கு. ஸோ அதுக்கு கீழே அந்த பிள்ளை எழுதியிருந்தா, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே. எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருச்சு. என்ன அப்படின்னா, என்ன கான்செப்ட்ல நீ இதை வரைஞ்ச அப்படின்னு கேட்டா, இல்ல மழை பெஞ்சிட்டே இருக்குது, இடி இடிச்சுட்டே இருக்குது, மின்னல் வந்துட்டே இருக்குது, ஆனாலும் இந்த குருவிக்கு என்ன இல்லைன்னா பயமே இல்லை, அதை பார்த்து பயமே இல்லை அப்படின்னு அவங்க சொல்ற. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ நானும் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகள். வெளியில இடி இடிக்கும், மின்னல் மின்னும், மழை வரும், ஆனா என் இருதயம் என்னவா இருக்கும்னா, ஏன் அப்படின்னா என் ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு தலைமயிராகிலும் கீழே விழாது. அவருடைய சித்தம் இல்லாமல் எனக்கு ஒன்றும் சேதம் வராது. அவர் நினைத்திருக்கிறார், நான் போகும் வழியை அவர் அறிவார். நீங்க போற பாதை கர்த்தருக்கு தெரியும். அவருடைய அனுமதி இல்லாம ஒண்ணும் வராது.
ஹல்லேலூயா. நம்பர் 3, மூணாவதாக இந்த சமாதானத்தை குறித்து ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்க யோசிக்கும் போது ரொம்ப கவனமா ஜெபம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, முன்னோர்களுடைய சமாதான குறைவு என்ன வந்த அணுகாதபடி நாம் பாதுகாக்கணும்னு ஜெபம் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த சமாதான குறைவுன்றது என்ன அப்படின்னு சொன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது பயங்கரமான ஒரு சாபம். சாபம் அப்படின்னா வம்சாவளியான சாபம். இந்த சமாதான குறைவு உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களெல்லாம் ஆரம்பிக்கல. இந்த சமாதான குறைவு எங்க இருந்து ஆரம்பிச்சு அப்படின்னு சொன்னா, முன்னோர்களிடத்திலிருந்து அந்த வேரிலிருந்து ஆரம்பிச்சிருக்குது. ஆனா இன்னைக்கு நம்ம சுதாகரிச்சு என்ன ஜெபிக்கணும் அப்படின்னா, எங்க அம்மா சமாதானம் இல்லாம வாழ்ந்திருக்கலாம், எங்க அப்பா சமாதான குறைவோட வாழ்ந்திருக்கலாம், எங்க முன்னோர்கள் சமாதான குறைவோட வாழ்ந்திருக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு பிரேக் பண்றேன், நான் இன்னைக்கு முறியடிக்கிறேன். என்ன முறியடிக்கிறேன்னா, எங்க அப்பாவுடைய சமாதான குறைவு எனக்கு வராது, எங்க அம்மாவுடைய சமாதான குறைவு எனக்கு வராது, என் குடும்பத்தில் இருக்கிற யாருடைய சமாதான குறைவும் என்னை தொடவே முடியாது. நான் அந்த சமாதானத்தை கர்த்தரிடத்தில் வாங்குவேன். அந்த முன்னோருடைய சாபத்தை நான் பிரேக் பண்ணி அதிலிருந்து விடுதலை ஆகக்கூடிய கிருபையை கர்த்தர் கிருபையாய் தருகிறவர். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி இந்த கவனிங்க. இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க, நீங்க உங்க அம்மா அப்பா 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கிறத உங்க கண்ணுல பார்த்திருப்பீங்க. ஒருவேளை உங்க அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பா சண்டை போட்டு இருக்கிறத கண்ணிலேயே பார்த்திருப்பாங்க. ஆனா நான் நம்புறேன், நீங்க கொஞ்சம் சுதாகரிச்சிருங்க. என்னன்னா, அதை நீங்க கண்டினியூ பண்ணக்கூடாது, நீங்க கண்டினியூ பண்ணக்கூடாது. நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். அந்த சாபத்தை யார் தான் முறிக்க போறீங்கன்னா, கர்த்தர் உங்க மூலமா தான் அந்த சாபத்தை ஆண்டவர் முறிக்க போறாரு. சமாதானம் இல்லாம 2 பேரும் பிரிஞ்சிருப்பாங்க, சமாதானம் இல்லாம பல ஆண்டுகளாக பேசாம இருந்திருப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்க அதை கண்டினியூ பண்ண வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கிருபையாய் கர்த்தர் தருகிறவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஸ்பெஷலா நம்ம ஜெபிக்க போறோம். எதுக்கு அப்படின்னு சொன்னா, நம்முடைய வேலை ஸ்தலத்துல ஒரு சமாதானத்தை கர்த்தர் தரப்போறார். நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கர்த்தர் தரப்போறாரு. நம்முடைய தேவன் அவர் சமாதான காரணர், அவர் சமாதான காரணர். எனக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணும்போது நான் உணர்றேன். இப்ப பாருங்களேன், ஆவியானவர் அப்படியே இறங்கி உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு சமாதானத்தை வச்சிருப்பாருன்னு வைங்களேன். எப்படி இருக்கும்? அந்நாள் அந்த ஆலயத்தை விட்டு போன அடுத்த நாளே கற்பம் தரிக்கல, அடுத்த நாளே கன்சீவ் ஆகி அவங்க பிரெக்னன்ட் ஆகல. அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருந்துச்சு, நிறைய மாதங்கள் இருந்துச்சு. ஆனா என்னன்னா, அந்த ஆலயத்தை விட்டு வெளியே போகும்போதே வேதம் சொல்லுது, அதற்கு பிறகு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. ஆமென். இப்போ பெனினாள் ரொம்ப ஆச்சரியப்படுவா. என்ன, நேற்றைக்கு வரைக்கும் நான் திட்டினா, நேற்றைக்கு வரைக்கும் நான் திட்டினா அழுது கொண்டிருப்பா, நேற்றைக்கு வரைக்கும் நான் ஏதாவது கேவலமா பேசினா உள்ள உட்காந்து சாப்பிடாம உட்காந்துருப்பா. ஆனா இப்போ பெனினாள் பேசிட்டே இருக்கிறா. கோவம் இல்ல, கவலையே வரல, ஒன்னும் வரல, துக்கமே வரல, கண்ணுல கண்ணீர் வரவே இல்லை, அழவே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆலயத்திலிருந்து வெளியே போகும்போது கர்த்தருடைய வார்த்தை வருது, சமாதானத்தோடே போ, சமாதானத்தோடே போ, சமாதானத்தோடே போ. பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போறாரு. என்ன நடந்தாலும், என்ன நடந்தாலும் உங்க மனசுல இருக்கிற சமாதானம் மட்டும் இன்னையிலிருந்து குறையாம கர்த்தர் பாதுகாக்க போறாரு. இனி ஒரு டிஃபரெண்ட கர்த்தர் தருவார். ஆமென். சவுல் போகும்போது வேற இருதயத்தை ஆண்டவர் தந்தது போல, இந்த 46வது நாள் கர்த்தர் உங்களுக்கு வேற இருதயத்தை தருவார். இது நீங்க வந்த வண்ணமாய் அல்ல, நீங்க வித்தியாசமா போவீங்க, நீங்க வித்தியாசமா போவீங்க, நீங்க சமாதானத்தோட போவீங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த சமாதானத்தை உள்ளுக்குள்ள கர்த்தர் குடி வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறோம்? நான் நம்புறேன், இன்னைக்கு உங்களுக்கு சுற்றிலும் ஒரு சமாதானத்தை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு சமாதானத்தை கர்த்தர் தரப்போறாரு, குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானத்தை கர்த்தர் தரப்போறாரு. அந்த சமாதான குறைவை உண்டு பண்ணுகிற அந்தகார கிரியைகளை கர்த்தர் இன்னைக்கே அழிக்க போறாரு. அது முழுவதுமாய் நிர்மூலமாக போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். கணவன் மனைவி இரவு நேரத்தில் இன்றைக்கு ஸ்பெஷலா இன்னைக்கு நைட்டு உங்களுடைய குடும்ப ஜெபத்துல கையை கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, கையை பிடிச்சு 2 பேரும் ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னா, சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. மறந்துடாதீங்க. நம்பர் 1, முதலாவதாக சமாதானம் யாருக்குள்ள இருக்கு? கேட்கல, சத்தமா சத்தமா சொல்லுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் என்னால சமாதானமா இருக்க நம்புவீங்களா? நம்புவீங்களா? அதான், என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே பார்த்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? கர்த்தரை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தில் இருந்து. அது என்ன அர்த்தம்னா, எல்லாரும் அப்படிதான். சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் அப்படிதான், எல்லாரும் அப்படிதான். திடீர்னு நம்மளை காயப்படுத்துவாங்க, திடீர்னு நம்மளை கொஞ்சம் செய்வாங்க, காயப்படுத்தவும் செய்வாங்க. இதுதான் மனுஷன், அதுதான் மனுஷனுடைய நேச்சர். ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா நான் காயமாகாம நான் பார்த்துக்குவோம்,
ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக சமாதானத்தை நான் என்ன பண்ணணும்னா, நான் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணணும்? கேட்கல. சமாதானமாய் போகிறதற்கு நீங்க எவ்வளவு தூரம் இறங்கினாலும் கேட்கல. என்ன நிறைய பேருக்கு வரமாட்டேங்குது வாயில, கேட்கல. எனக்கு என்னதான் முக்கியம்? உங்களுக்கு என்னதான் முக்கியம்? சமாதானத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்களா? சமாதானத்துக்காக உங்களால விட்டு கொடுக்க முடியுமா? உங்களுக்கு என்னதான் முக்கியம்? சமாதானத்துக்கு முன்னாடி என் மீசை எடுத்தா கூட கேட்கல. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, தாழ்ந்து போனா கூட பரவாயில்ல, சாரி கேட்கறது பரவாயில்ல, எனக்கு என்ன முக்கியம்? சமாதானம் பண்ணுகிறவங்க யாராமா? நீங்க பாக்கியவான், நீங்க பாக்கியவதி, நீங்க தான் ஸ்பிரிச்சுவல்ல அடுத்த லெவல். கர்த்தர் உங்களை ரொம்ப நம்புறாரு. நீங்க சமாதானம் பண்ணுகிறவர்களா இருப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களை தான கர்த்தர் ரொம்ப நம்புறாரு. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லிட்டே அப்படியே எழும்பி அப்படியே முன்னாடி கடந்து வந்த ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகள் கூட இந்த காரியத்திற்காக உங்க எல்லாருக்காகவும் இன்னைக்கு கண்ணீரோட நான் ஜெபிக்க போறேன். இந்த வாக்குத்தத்தம் ரொம்ப அவசியமான வாக்குத்தத்தம், சமாதானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம், ஆமென், அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீடர்கள் கூடி இருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. இந்த சமாதானம் வந்த உடனே நீங்க உடம்பு தேற போறீங்க. உடம்பு என்ன ஆக போகுது? இந்த சமாதானம் வந்த உடனே உடம்பு உங்களுக்கு சரியாயிடும். சமாதானம் வந்த உடனே நீங்க எல்லாம் ரொம்ப அழகா மாறிடுவீங்க. உங்க முகம் எல்லாம் அப்படியே பிரகாசமா மாறும். ஆமென். சமாதானம் வந்த உடனே நிறைய வீட்டில் பிபி மாத்திரையை தூக்கி வெளியே போட்டுருவாங்க. ஆமென். சமாதானம் வந்த உடனே நிறைய பேருக்கு சுகர் நில் அப்படின்னு வந்து. ஆமென். என்ன ஆமேனே சொல்ல மாட்டேங்கிறீங்க? எல்லாத்துக்கும் ஆணி வேர் எதுதான்? எல்லாத்துக்கும் ஆணி வேர் எதுதான்? சமாதானம் தான் ஆணி வேர். சமாதானம் தான் ஆணி வேர். சமாதானம் இல்லாம மட்டன் குழம்பு சாப்பிட்டாலும் கசப்பா இருக்கும், சிக்கன் குழம்பு அதை விட கேவலமா இருக்கும். ஆனா சமாதானத்தோட கஞ்சி குடிச்சா கூட இருக்கும் பாருங்க ஒரு டேஸ்ட். எப்படி இருக்கும் தெரியுமா? சமாதானத்தோட கஞ்சி குடிச்சிருக்கிறீங்களா? சமாதானத்தோட டீ சாப்பிட்டுருக்கிறீங்களா? கணவன் மனைவி 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கும்போது குடிக்கிறது வெறும் அப்படியே பிளாக் காஃபி தான். அப்படின்னா அந்த கட்டன் காப்பின்னு வாங்கல, ஆனா ரசிச்சு ரசிச்சு எப்படி எப்படி குடிப்பாங்க, எவ்வளோ நல்லா இருக்கும். அது ஒரு டேஸ்டே தனி. ஆனா சமாதானம் இல்லாத போது ஐயோ என்ன ஒரு கோபமான ஒரு வாழ்க்கை. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த சமாதானத்தை வேற எங்கேயும் தேடி போக வேண்டாம். இந்த கல்யாணத்துல ஒரு பாஸ்டர் ரொம்ப அழகா ஒரு சாட்சி சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த டீல கணவன் மனைவி கிட்டத்தட்ட திருமணமாகி 18 வருஷமா ஒரு நாள் கூட சண்டையே வரலையாம். ஒரு நாள் கூட. அன்னைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நடந்த அந்த சர்ச்சில் நடந்த கப்பிள்ஸ் மீட்டிங்ல போய் 2 பேரும் கலந்துக்கிட்டு 2 பேரும் சண்டை வரலன்னு சாட்சி சொல்லிட்டு வந்தாங்க. வந்த உடனே பிசாசு பார்த்தானாமா, என்ன இப்படி சண்டை வராம இருக்குது, நம்ம ஏதாவது ஒரு சண்டையை மூட்டி விடணும்னு சொல்லி காலையில இவங்க காஃபி கொண்டு போய் கொடுக்கும்போது அவர் பேப்பர் வாட்ச் இருந்தாராமா. அப்படியே காஃபியை தட்டி விட்டானாமா. தட்டி விட்ட உடனே அவருடைய உடம்பு ஃபுல்லா காப்பி கொட்டிருச்சாமா. கொட்டின உடனே அவர் எந்திரிச்சு பேப்பரை மடிச்சு வச்சுட்டு, சாரிமா நீ இப்போ காஃபியை கொடுக்கும்போது தெரியாம நான் கையை கொடுத்துட்டேன், ஐயோ. உடனே அந்த அம்மா சொல்லிச்சான், ஏங்க இல்ல நான் தான் தூர பார்த்துட்டு காஃபியை கொடுத்தேன், என் மேலதான் தப்புன்னு 2 பேரும் இன்னும் கொஞ்சம் ஐக்கியமானதுனால பிசாசு மூஞ்சில கறி பூசிட்டு போயிட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ உங்க வீட்டுல பிசாசு கறி பூசிட்டு போறானா ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுட்டு போறானா? ஹலோ, நிறைய பேர் வீட்டுல லாக்மியை போட்டுட்டு போறான், ஃபவுண்டேஷனே போட்டு போறான், நிறைய ட்ரீட்மெண்டே பண்ணிட்டு போறான். ஏன் அப்படின்னா அவனுக்கு ரொம்ப ஜாலி. அவன் என்னென்ன பண்றானோ எல்லாத்துக்கும் தலையசைக்கிற ஒரு அம்மாவும் ஒரு ஐயாவும் இங்க இருக்கும்போது அவனுக்கு என்ன கவலை? ஆமென். அதனால நான் சொல்றேன், பிசாசு வெட்கப்பட்டு போகணும், பிசாசு வெட்கப்பட்டு போகணும் பிரதர், பிசாசு வெட்கப்பட்டு போகணும் பிரதர், பிசாசு வெட்கப்பட்டு போகணும் சிஸ்டர், பிசாசு வெட்கப்பட்டு போகணும். ஆமென். இனி உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது, எந்த நேரத்திலையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் நம்புறேன், இன்னைக்கு இந்த பலிபீடத்துல இருந்து ஜெபம் பண்றேன், இன்னைக்கு வரும் பாருங்க தூங்கும் போது உங்களுக்கு ஒரு கொரட்டை லைஃப்ல இன்னைக்கு நிம்மதியா தூங்க போறீங்க. நான் சொல்றேன், சிலர் ரொம்ப சின்ன வயசுல நான் ஸ்கூல் படிக்கிறோம் பாருங்க, அப்ப தூங்குறோம் பாருங்க ஒரு தூக்கம், அந்த மாதிரி ஒரு தூக்கம் இனி வராதா அப்படின்னு கேக்குறீங்கல்ல, வரும், சீக்கிரமா வரும். உங்களையே மறந்து நீங்க தூங்குவீங்க. எப்ப தெரியும்? உங்க இருதயம் எப்படி இருக்குது? உங்க இருதயம் எப்படி இருக்குது? சத்தமா சொல்லுங்க. என்ன நடந்தாலும் இந்த 3 காரியத்தையும் அப்படி நான் சொல்றேன். நீங்க சமாதான குறைவா இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன குறைவா இருக்கு? என்ன குறைவா இருக்கு? ஒண்ணுமே இல்ல. ஆண்டவர் நம்மளை நல்லா தானே வச்சிருக்காரு.
அப்போ வந்து இந்த சமாதான குறைவை கொண்டு வர்றது பிசாசு தானே, பிசாசு தானே, சொல்லுங்களேன், பிசாசு தானே கொண்டு வர்றான். அப்ப நம்ம வந்து அவனை எதிர்த்து நிற்க வேண்டாமா, எதிர்த்து நிற்க வேண்டாமா? எனக்கு என்னன்னா, அந்த உங்களுக்கு சமாதானம்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை கலங்கின இருதயத்தை அப்படி என்ன பண்ணுச்சுன்னா, அப்படியே கூல் டவுன் பண்ணி அன்னையிலிருந்து ஒரு சமாதானமானவன் வருக வரைக்கும் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்பர் 1 முதலாவதாக எல்லாரும் சொல்ல போறோம். என்ன பண்ண போறோம்? எனக்கு உள்ளே கவனியா, என்ன வந்தாலும் யார் என்ன பண்ணாலும் என்னுடைய மனசை சமாதான குறைவாக்குறதுக்கு நான் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க சத்தமா, விட மாட்டேன். பிசாசை கொண்டு வந்தாலும் விட மாட்டேன், யார் கொண்டு வந்தாலும் விட மாட்டேன். ஏன்னா என் இருதயம் எப்படி இருக்கும்னா ரொம்ப தைரியமா, அதான் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நீதிமானுடைய இருதயம் பதறாது. கர்த்தரை நம்பி சத்தமா சொல்லுங்க. எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தை என்னன்னா, யோபுனுடைய புஸ்தகத்துல வந்து நீங்க வாசிக்கும் போது எல்லாருமே இப்ப வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி கழுதைகள் ஓட்டி கொண்டிருக்கும் போது, இந்த மாதிரி ஒட்டகம் இருக்கும்போது எல்லாரும் செத்துட்டாங்க, நான் ஒருத்த மட்டும் இல்ல. நீங்க வாசிருக்கீங்கல்ல, எனக்கு ரொம்ப ஆச்சரியம்னா எல்லாரும் செத்துட்டாங்கல்ல, நீ எப்படி? ஹலோ, 1000 பேர் இருக்காங்க, 1000 பேர் செத்துட்டான், இவன் ஒருத்த மட்டும் எப்படி உயிரோட இருந்தான்? நீங்க 1ஆம் அதிகாரம் 16 இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது, நான் ஒருவன் மாத்திரம் தப்பி. அதோட நிறுத்தாம அடுத்த லைன் சொல்றாரு பாருங்க, அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன். எல்லாரையும் கொன்னுட்டு ஒருத்தனை மட்டும், இது எதுக்கு? நீ செத்துறாத, நீ செத்தா கதை நடக்காது. அதனால ஒருத்தன் போய் யோபுக்கு உசுப்பேத்தணும்னு, யோபுனுடைய சமாதானத்தை எடுத்து போடணும், யோபுனுடைய மனசை வருத்தப்படுத்தணும்னு இவனை ஒருத்தனை மட்டும் பிசாசு என்னவா இருக்கிறான்? உயிரோட. நம்மளை சுத்தி இந்த மாதிரி பிசாசு நிறைய பேரை உயிரோட வச்சிருக்குது. எதுக்கு சொல்லுங்க? நம்முடைய சமாதானத்தை எடுத்து போடுறதுக்குன்னே நிறைய பேரு இவங்க வந்து சொன்ன உடனே நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு யார் சொல்றதையும் கேட்க வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம், உன்னை 2 மடங்கு நான் ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் பண்ணுவோமா? ஒரு தீர்மானத்தோட ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி எல்லாரும் கேளுங்க. இப்போ நான் இந்த ஜெபிக்கிற இந்த 5 மினிட்ஸ்ல இன்னைக்கு நிறைய பேருடைய மனசுல சமாதானம் வரப்போகும். சிஸ்டர், நீங்க இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக தான் பேசினார். பிரதர், உங்களுக்காக தான் ஆண்டவர் பேசினார். எனக்கு தெரியும் ஆண்டவர் இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரோட ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். நான் ஏன் பயப்படுறேன்? நான் ஏன் கலங்குறேன்? நான் ஏன் இந்த மாதிரி வருத்தப்படுறேன்? இந்த கேள்வியை நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு ஆன்சரே இல்ல, அதுக்கு பதிலே யாரும் சொல்ல முடியாது. இதை விட பிரச்சனையில நிறைய பேர் சமாதானமா இருக்காங்க, இதை விட பெரிய பெரிய போராட்டத்துல நிறைய பேர் சமாதானமா இருக்காங்க. ஆனா உங்களுக்குள்ள இந்த சமாதான குறைவுக்கு யார் காரணம்? ஆண்டவர் உங்களுக்கு என்ன அப்படி தரல? ஆண்டவர் எல்லாமே உங்களுக்கு தந்திருக்கிறாரு. ஆண்டவர் உங்களை இவ்வளவு நல்லா வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் உங்க மனசுக்குள்ள அந்த சமாதான குறைவை கொண்டு வர்றதுக்கு யாரோ ஒரு நபர் கிரியை செய்திருக்கிறாங்க, சத்துரு கிரியை செய்திருக்கிறான். இன்னைக்கு அவனுடைய கிரியை அழிப்பதற்கு கர்த்தர் கிருபை தருவார். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? கர்த்தர் உனக்கு ரொம்ப நன்மை செஞ்சிருக்கிறாரு. ஆண்டவர் உன்னை இதுவரையிலும் நடத்தி இருக்கிறாரு. ஆண்டவர் உன்னை கைவிடவே இல்லை. உன்னை மரண கண்ணியிலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறார். பாதாள இக்கட்டுகளிலிருந்து கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்திருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நமது தேவன். அவர் என்னை மரண பரியந்தம் நடத்துவார். Thank you Jesus. Thank you Jesus. ஏசப்பா, 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 இப்போ உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் இப்பொழுது இந்த ஜனங்களுக்காய் தரப்புல நிக்கிறப்பா. அன்றைக்கு பூட்டப்பட்ட, யாருமே உள்ள நுழைய முடியாம, யாருமே சமாதானப்படுத்தவே முடியாத அந்த சீடர்கள் நடுவில் நீர் கடந்து போய் அவங்கள பார்த்து சொன்னீங்கல்ல, உங்களுக்கு சமாதானம். ஏசப்பா, என் பிள்ளைய யாரும் சமாதானப்படுத்த முடியாது. ஒரு 1000 ரூபாய் கொடுத்து சமாதானப்படுத்த முடியும்னா நிறைய பேர் கொடுப்பாங்கப்பா. ஆனா என் பிள்ளை கடந்து வர பிரச்சனை வித்தியாசமானது. என் தாயார் கடந்து வருகிற போராட்டம் ரொம்ப வித்தியாசமானது. எங்க குடும்பம் கடந்து வருகிற போராட்டம் ரொம்ப வித்தியாசமானது. எந்த மனுஷனாலும் அந்த சமாதானத்தை கொடுக்க முடியாது. எந்த டாக்டராலும் அந்த சமாதானத்தை கொடுக்க முடியாது. இழந்து போய் நிக்கிறாங்கப்பா. ஆனா இப்போ உம்முடைய தயவுள்ள கரம் என்னுடைய பிள்ளைகளுடைய இருதயத்திற்குள்ள கடந்து போய் ஒரு சமாதானத்தை நதியை போல
உள்ளுக்குள்ள ஒரு சமாதானத்தை வைக்கிறதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. இனி இந்த சமாதான குறைவு என் பிள்ளைக்கு வந்துடவே வேணாயா, வந்துடவே வேணாப்பா. நன்றி அப்பா, நன்றி நன்றி. ஆமென், ஸ்தோத்திரம். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க போறோம். இப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான். முடிஞ்ச வரைக்கும்ன்றது இல்லை, 100% நம்ம என்னத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லுங்க சத்தமா. இதுக்கு ஒரு ரொம்ப கடினமான ஒரு பாதை. அவ்வளவு சீக்கிரமா. ஏன் அப்படின்னா நம்ம செய்யாத ஒரு காரியத்தை சொல்லும் போது நமக்கு என்ன வரும்? கோபம் வரும், கஷ்டமா இருக்கும். அப்படின்னா புரிஞ்சுக்காம பண்ணாங்கன்னா கஷ்டமா இருக்கும். அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். நமக்கு சமாதானம் பண்ணவே தோணாது. என்ன இப்படி மனுஷன், என்ன இப்படி மனுஷி அப்படின்னு. நான் சொல்றேன், நீங்க சமாதானப்படுத்தல அப்படின்னு சொன்னா யார் சிக்காவீங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்களேன். ஆவிக்குரியவர்களா, ஆவிக்குரியவர்கள் அல்லாதவர்களா? இப்போ உங்க குடும்பத்துல சமாதான குறைவு வந்துச்சுன்னா பாதிக்கப்படுறது தப்பு பண்ணவங்களா, ஆண்டவருடைய பிள்ளைகளா? தப்பு பண்ணவங்க கிடையாது. சமாதான குறைவை கொண்டு வந்து தப்பு பண்றவங்க அவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா தப்பே பண்ணாம யார் தான் பாதிக்கப்படுவோம்? டென்ஷனா இருக்கும், கோபமா வரும், தூக்கமே வராது, அவ்வளவு ட்ரிகர் ஆகும். ஏன் அப்படின்னா, ஆனா நீங்க பாருங்களேன், அந்த பிரச்சனை பண்ணி சண்டை போட்டவர் அப்படியே தலையணை தூக்கி வச்சுட்டு, என்னமா நீ இப்படி தூங்கிட்டு இருக்கிற, என்னையா நீ இப்படி தூங்கி, அவங்களுக்கு ஒரு கஷ்டமும். நம்ம வந்து தட்டி எழுப்பி, ஏமா இந்த மாதிரி என்ன இவ்வளவு ட்ரிகர் பண்ணிட்டு இவ்வளவு டென்ஷன் படுத்திட்டு படுத்து நிம்மதியா தூங்குறியே, உனக்கு நியாயமா இருக்கான்னு கேட்டா, வாங்க கூட கடவுளே இல்லை, நீ என்னத்தை ஜோம் பண்றியோ தெரியலையே, நீ ஜோம் பண்றவளுக்கு எப்படி தூக்கம் வராம இருக்கும்? ஜோம் பண்ற உமக்கு எப்படி தூக்கம் வராம இருக்கும்? திரும்பியும் அடுத்த பிரச்சனையும் வரும் பாருங்க, உங்களுக்கு ஒரு டென்ஷன். அப்போ நான் என்ன நம்புறேன்னா, நான் என்ன சுத்தி இருக்கிறதுல சமாதானப்படுத்தலைன்னா கஷ்டப்பட போறது யாருதான்? சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் தலைவன், நான் தலைவி. உங்க மேல ஏசப்பா ஒரு தலைவனுடைய ஸ்பிரிட்டை வச்சிருக்கேன், தலைவியினுடைய ஸ்பிரிட்டை வச்சிருக்கேன். நீங்க சமாதானம் பண்றதுக்கு அழைக்கப்பட்டவர்கள், நீங்க சமாதானம் பண்ணுறதுக்கு அழைக்கப்பட்டவர்கள். நீங்க பெரிய ஆள், நீங்க அப்படி இருக்க முடியாது. நீங்க இன்னைக்கு சாயந்தரம் 6:45 மணிக்கு நீங்க ஒருத்தர் லீவ் போடலாம், நான் லீவ் போட முடியுமா? ஹலோ, நான் லீவ் போட முடியுமா? ஏன்? நான் உங்களை மாதிரி தானே, எனக்கு தோணாதா? போலாம்ல. போனா என்ன நடக்கும் பாருங்க. ஏன் நான் என் கையில் கொடுத்துருக்கிற பொறுப்பு ரொம்ப பெருசு. இப்போ நான் உங்களையே அப்படி சொல்றேன், உங்க வீட்டுக்காரர் வேணா அப்படி கோச்சிட்டு சமாதானம் போல, நீங்க போக முடியாது. ஏன்னா பொறுப்பு, அவங்க வேணா போலாம், நீங்க ஏன்னா பொறுப்பு உங்க தலைமையில இருக்குது. நீங்க தான் அதுக்கு அதிகாரி, நீங்க ஒருத்தர் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சிருச்சு. அதனாலதான் பிசாசு சொல்லும்போது என்ன சொல்றானா, ஃபர்ஸ்ட் யாரை தான் நடக்கணும்? மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் மேய்ப்பன் அப்படின்றது யாரு? தலைவன் தான் மேய்ப்பன், தலைவி தான் மேய்ப்பன். நீங்க ஒரு ஆளை சங்காரம் பண்ணிட்டீங்கன்னா உங்க குடும்பம் 4 பக்கம் சின்ன பின்னமாயிரும், உங்க குடும்பம் ஒண்ணும் இல்லாம போயிடும். அவ்வளவுதான், நீங்க போயிட்டீங்கன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதனாலதான் உங்களுக்கு மேல டார்கெட், அதனாலதான் உங்களுக்கு விதமா பிசாசு எழும்புறான், அதனாலதான் உங்களை ரொம்ப ட்ரிகர் பண்றான். ஆனா நீங்க தான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் பரலோகம் உங்களை பத்திரப்படுத்துது, அதனாலதான் பரலோகம் உங்களுக்காக இந்த 100 நாட்கள் ஜெபத்தை வச்சிருக்குது, அதனாலதான் பரலோகம் உங்களுக்காக வார்த்தைகளை பேசுது, உங்களை பாதுகாத்துட்டே இருக்கிறாரு. ஏசப்பா உங்களை பாதுகாத்துட்டே இருக்கிறாரு. காரணம் என்னன்னா, நீ ரொம்ப வேல்யூ, நீ ரொம்ப முக்கியம், நீங்க ரொம்ப முக்கியம். அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம கூடுமான வரையும் எல்லாரையும் என்ன படுத்தணும் அப்படின்னு சொல்லி சமாதானம். ஹல்லேலூயா. ஒரு பொருத்தனை எடுக்கலாமா? பலிபீடத்துக்கு நேராக கையை நீட்டி ஆன்லைன்ல என்ன பொருத்தனை? நான் இனி ரொம்ப கோபப்பட மாட்டேன். ஹலோ, எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறேன்? சத்தமா சொல்லுங்க. அப்படியே குறைச்சுக்கிறேன். ஹல்லேலூயா.